இப்போ வந்து பப்ளிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க சார். அவங்க வந்து நம்ம ஒரு நாள் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணி போகிறோம். அதில் எத்தனையோ பேர் எதுவுமே இல்லாதவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சரி எதுவுமே இல்லை, அவங்க வந்து ஒரு பெக் பண்ணிட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிச்சைக்காரங்களாவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. ஓகே, புரியுது. அப்போ சரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் செய்வோம். அந்த வந்து அதாவது மீன் பிடிச்ச தரதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ஓகே ஓகே, புரியுது. அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட். அப்போ அவங்களுக்கான தேவையை நம்ம அன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஸோ யார் ரோட்டில் நீங்கள் பார்த்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பட் அது இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணி அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்களுக்கு சில விஷயங்களை ரெடி பண்ணி இங்கேருந்தே நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்தே அவங்கள ஒரு நல்ல ஆளாக அமைச்சிருவாங்க. ஸோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம டீ கடை சேனல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் தான். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் நைட் ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ் உமன் ஷெல்டர். ஸோ பர்த்டே பேர் பார்த்திங்கன்னா சோமன் ரிவாடி. அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் டீ கடை சேனல் சார்பாக. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் இங்கேயே ரெடி பண்ணுது. இவங்க ஆக்டிவிட்டி மாதிரி கைவினை பொருட்கள் ஆல்ரெடி நம்ம இங்கே வீடியோ நிறைய போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்று பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு உணவு வழங்கிய சோமன் அவர்களுக்கு நன்றி. மேலும் அவர்கள் குடும்பம் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஹாப்பி பர்த்டே. ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் பாடிடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சோபன் சார் அவர்களுக்கு. சதீஷுக்கு, என்னோடய நண்பர் சதீஷுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஏன்னா சதீஷ் வந்து இந்தியாவில் இல்லைனா கூட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துரு மச்சான்ட்டு. இது கடந்த 2 வருஷமாக பண்ணிடுவோம். லாஸ்ட்டு நம்ம 2 மாதம் முன்னாடி கூட நம்ம இங்கே வேளச்சேரி இருக்கிற IWD உமன் ஷெல்டரில் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது நைட்டு ஃபோன் பண்ணி காலையில் கொடுத்துருன்ட்டு காலையில் 8 மணிக்கு அவங்கள சுட என்ன சொல்கிறது, இட்லி வடை பொங்கல் சூடாக கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்காக இந்த வீடியோலாம் பதிவு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இது மாதிரி ஒரு ஹோமில் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாரம் நம்மளது டீ கடை சேனல் சார்பாக இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருக்கேன். பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய நண்பர்கள் 90-99% எல்லாருமே காப்பகத்தில், என்னோடய நண்பர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்போ வந்து காப்பகத்தில் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் காரணம் வந்து நான் இந்த வீடியோ பதிவு போடுறதுனால. ஸோ நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், அவங்களுக்கு அது வாங்கி அவங்க அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எப்போ ஃபுட்டு வாங்கினப்பறம் அவங்க ப்ரே பண்ணி ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு நல்ல உணவு கிடச்சுன்னு கடவுளுக்கு ப்ரே பண்ணுவாங்க.
ரொம்ப தேங்க்ஸ் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. கண்டிப்பா. அது என்ன சொல்கிறது, ரிப்பன் பில்டிங் காலையில் அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சுட்டு வந்தீங்க. எங்கே போனீங்க சொன்னீங்க? ரெஸ்கியூ போயிருந்தேன். ரெஸ்கியூ முடிச்சுட்டு காலையில் எங்களுக்காக ரொம்ப சீக்கிரமாக, அது எங்கே 25 கிலோமீட்டர்ஸ் அந்த சைடில் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இங்கே இப்போ பாப்பாஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ என்ன ரொம்ப நீடெல்லாம் இங்கே தேவைப்படுதுப்பா? அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கான நீட்ஸ் வந்து தேவைப்படுதுங்க சார். அது மாதிரி ஏதாவது இப்போ ஸ்கூல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸில் வந்து உள்ளவங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸு அந்த மாதிரி அவங்களுக்கான ஹைக்கூ லெவல் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான திங்ஸு அந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். இன்னொன்று வந்து குழந்தைங்கன்றதுனால மழை காலம் மெடிக்கல் எக்ஸ்பெஷல் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுங்க சார். அடிக்கடி குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்குமே சரி அந்த மெடிக்கல் எக்ஸ்பெஷலுங்கிறது. அது மெடிக்கல் என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பா? இப்போ மெடிக்கலில் இப்போ தைலம் தேவைப்படும், மாத்திரை தேவைப்படும், அது முக்கியமான உங்களுக்கு இருக்கும்ல? அதாவது சார் இப்போ இங்கே வந்து நான் அவங்களுக்கு உள்ள நோய்கள்லாம் ஒன்று இருக்கும். அதாவது இப்போ எல்லாருமே நோய்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. சுகரு அந்த மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ரெகுலர் டேப்லெட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து மந்த்லி 1 மெடிக்கல் கேம்ப் போட்டால் நல்லாயிருக்கும் சார். நாங்கள் ஆல்ரெடி இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் ஹைஜீனாக, எப்படி சொல்கிறது, ஒரு சைக்காட்ரிக் இது நம்ம தனித்தனியாக ஒரு ஆர்கன்ஸ்க்குன்னு இருக்குல்ல சார், அது மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப்பை நல்ல ஒரு ராயலாக போட்டால் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இவங்களுக்கான நீடட்ஸ்னால் இவங்களுக்கு நாங்கள் கைத்தொழிலெலாம் நிறைய சொல்லித்தரோங்க சார். நம்ம பார்த்துருந்தோம் ஆக்சுவலி. நம்ம அந்த மேட்டு, நம்ம லாஸ்ட் டைம் கூட இந்த மேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ஆக்டிவிட்டியில் பார்த்துருந்தேன். இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க போல. யார் பண்ணுறது மேடம் இது? போன 2 மாதம் முன்னாடி வரும்போது இது வந்து இந்த பென்சில் சீவர், அதாவது எந்த ஒரு இதுவுமே பொருளுமே வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணுன்றது தான். சும்மா ஒரு அட்டை இருக்கா அதை வச்சு கொண்டுடுவா, இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களே இது பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். அவங்கள வந்து பண்ண வச்சு அவங்களாலேயே இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களோட திறன் மேம்பாடை மேம்படுத்துறாங்க. சும்மா இருக்க கூட அவங்க ரெடி பண்ணிக்கணும்ன்றதுக்காக ஸோ கைவினை பொருட்களை கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், லாஸ்ட் டைம் மேட்டு கிட்ட நானும் இறக்கி கொடுத்து நான் வீட்டில் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம பல்க் ஆர்டர் கொடுத்துடலாம் மேடம். நம்ம இப்போ மெயினாக நம்ம ரொம்ப இங்கே ரெடி பண்ணுறது என்னென்ன மேடம்? பேக் பார்த்தேன், பேக் அந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தரலாங்க. ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தரலாம். இப்போ நீங்கள் இது வந்து யாருக்காவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து அது நீங்கள் செஞ்சது அப்படின்றத வந்து தாண்டி ஒரு இது இருக்கும். அதாவது நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கும் நம்ம கண்ணுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும்ல, அந்த இது இருக்கும். இதுல எல்லாமே முழுக்க ஒரு வேஸ்டான பொருள் மட்டுமே வச்சு செஞ்சது. இது வந்து ஸ்பூனு. ஆக்சுவலா இது வந்து ஸ்பூனு சார். எல்லாமே ஸ்பூன் சார். ஆமா. ஓகே ஓகே. ரைட் பானிபூரி சாப்பிடுற வேஸ்ட் வேஸ்ட். ஆமா, அது ஸ்பூன், அது சாக்லேட் கவர், மத்தபடி நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ். பாருங்க, ஆக்சுவலி எனக்கே நான் காலைல வந்து பார்த்தேன், இது ஸ்பூன் வேஸ்ட் ஸ்பூன்ஸ்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. அது வந்து பென்சில் சீவ்னா அந்த இது ஐயோ நான் இது இவ்வளோ நோட் பண்ணலப்பா. ஆக்சுவலி இங்கே பாரு, பென்சில் சீவுனது. ஏன்னா இதை நோட் பண்ண 4 மணி நேரம் பார்க்கல, 1 ஹவராக இருந்தேன். முட்டை ஓடுல செஞ்சதுங்க சார். ஆமா, அது பாருங்க, அந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல, அது முட்டையில செஞ்சது. முட்டை ஓடு மேல ஸ்பான்ஸ்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுவும் நம்ம கொடுத்துடலாம்லப்பா? கொடுக்கலாம் சார், செஞ்சு கொடுக்கலாம். இங்க பாருங்க, அதுவும் அதே மாதிரி தான், முட்டை ஓடு தான். முட்டை ஓடு, இதுவும் முட்டை ஓடு தான். ஸோ பாருங்க, முட்டை ஓடு, வேஸ்டா போன அந்த பாட்டில் மூடி, இது மாதிரி என்ன கையில இருக்கோ அதை வச்சு நாங்க வேஸ்ட் போற ஐட்டத்தை வச்சு நீங்க ஒரு கொலாஜ் மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கோங்க சார். அப்புறம் அது மெடிசன் சொன்னீங்க, அந்த வயசானவங்களுக்கு மழை காலம் அது மாதிரி இருக்கும்போது வேற என்ன இது சொல்லுங்க பாக்குறவங்க? ஃபீவர் அந்த மாதிரி வருங்க சார். அப்போ அதுக்கான மெடிசன்ஸ் வந்து ஓரளவுக்கு நாங்கள் இது பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஹாஸ்பிட்டல் அவங்கள கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அந்த கூட்டிட்டு போறதுக்கான அந்த எக்ஸ்பெஷல், இப்போ அவங்கள ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த கூட்டிட்டு போறதுக்கான அமௌண்ட் அந்த மாதிரி அதுதான் சார் கஷ்டம் எங்களுக்கு. இப்போ ஒரு வெஹிக்கிளோ அப்படி இருந்துட்டா ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி கூட்டிட்டு போறதுக்கான இது கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஸோ அதுதான் முக்கியமான பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட 37 மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? 38 இருக்காங்க. 38 சில்ட்ரன்ஸோட 38 இருக்காங்க. மேடவக்கத்தில் இருக்கிற கவர் என்ஜிஓ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ நீங்கள் எதனா உங்களால் முடிஞ்சது மெடிசின்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, மழை காலம் பெட்ஷீட்ஸு அந்த மாதிரி, அப்புறம் பெட்ஷீட்டு, மேட்டு இந்த மாதிரி எதனா கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொசுலாம் மழை காலம் நிறையா இருக்கும். அது மாதிரி அந்த என்ன சொல்கிறது, இந்த குட் நைட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் கொடுத்தா நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம். இங்கே நம்ம இந்த ஹோமில் மேடம் ஒர்க்கம் சார் இருந்தீங்களா,
அந்த மாதிரிலாம் இப்போ சேர்க்கணும்னா இப்போ நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணுறதுப்பா? இப்போ வந்து பப்ளிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க சார். அவங்க வந்து நம்ம ஒரு நாள் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணி போகிறோம். அதில் எத்தனையோ பேர் எதுவுமே இல்லாதவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சரி எதுவுமே இல்லை, அவங்க வந்து ஒரு பெக் பண்ணிட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிச்சைக்காரங்களாவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. ஓகே, புரியுது. அப்போ சரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் செய்வோம். அந்த வந்து அதாவது மீன் பிடிச்சு தரதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ஓகே ஓகே, புரியுது. அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட். அப்போ அவங்களுக்கான தேவையை நம்ம அன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கான தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும். ஒன்று அவங்களுக்கான விஷயத்த அன்னைக்கே நம்ம அதை செஞ்சு கொடுத்துடணும். அதாவது நீங்கள் இதை வச்சு பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கும் அதே முடியாதவங்களும் இருக்காங்க. இதை பண்ணி கொடுத்தாலுமே செய்ய முடியாதவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பகம் இருக்குது அங்கே சேர்ந்துக்கங்க. ஏன்னா இந்த காப்பகத்தை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ நைட் டைமில் நாங்கள் வெளில போயிட்டு இந்த மாதிரி காப்பகம் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே தங்கிக்கலாம், நீங்கள் உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம், தங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இங்கே என்ன ஏஜ் கேட்டகரி? இங்கே 19 70 வயசு ஓல்ற வரைக்கும் இங்கே இருக்கலாம் சார். இங்கே இருக்கிறவங்க எதுவுமே இல்லாமல், அதாவது எதுவுமே இல்லாமல் நான் எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்றத விட வீட்டிலேருந்து மனசு வெறுத்து சில பேர் வந்திருப்பாங்க. வெறுத்து வந்திருப்பாங்க, ஒரு சண்டை காரணமாக வந்திருப்பாங்க. வெளியில் வந்தவங்களுக்கு அதுவே ஒரு விஷயம் பழகி போனதாக இருக்கும். ஏன்னா அவங்க காசு வாங்கி பழகிருப்பாங்க. ஆனால் அது அவங்களோட லைஃப் இல்லை. அவங்களுக்கான லைஃப்பை நம்ம உருவாக்கி தரோம். இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலோ ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து நீங்கள் சம்பாரிச்சிக்க முடியும், ஏன் காசு வாங்குறீங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம் சார். கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டம் என்னன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நம்ம அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறோன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அவங்கள வந்து மேலே தூக்கி விடுறோம். இது நம்ம கான்டாக்ட் நம்பர்ப்பா 9176371224. இது வந்து நம்மளோட என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த டைமாக இருந்தாலும் சரி, எப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நான் ரெஸ்க்யூ பண்ணிக்குவேன். நம்ம ஷெல்டர் நம்பரு கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீ கடை சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.